ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் ஒரு குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஸா சீட்ஸை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாவே போதுங்க, நல்லா ஊறி வந்துடும். இந்த சப்ஸா சீட்ஸை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸு, ஜிங்க்கு, ஃபைபர் எல்லாமே இருக்குங்க. இதை வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும், மலச்சிக்கலை வந்து குணப்படுத்தும். இதில் வந்து ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம தொப்பையை குறைக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப உதவுங்க. இது சர்க்கரை நோயை கூட குணப்படுத்துமா, நெஞ்சரிச்சல், அசிடிட்டி இதெல்லாமே இதில் வந்து குணமாகுங்க. பீரியட்ஸை கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கூட கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாங்க இந்த குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். அதில் ஒரு 2 புதினா இலை போட்டுட்டேங்க, ஒரு ஹாஃப் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு லெமனை வந்து இப்படி பாதியாக கட் பண்ணி அதிலே போட்டாச்சு. இப்போ ஒரு லெமனை வந்து இப்படி ஜூஸாக வந்து அதில் புழிஞ்சு விட்டுட்டோம். லெமன் ஜூஸாகவும் புழிஞ்சிட்டோம், லெமன் பாதியாகவும் கட் பண்ணி அதில் போட்டிருக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஸா சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஊற வச்சது, அதை வந்து போட்டுக்கிறோம். இந்த சப்ஸா சீட்ஸை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் பால் கலந்து கூட குடிக்கலாங்க. எந்த ஜூஸ் செஞ்சாலும் அதில் வந்து இந்த சப்ஸா சீட்ஸை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பிளாக் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் சுகர் போடலைங்க, அதுக்கு பதிலாக வெள்ளை கரைச்சல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளிப்புக்கும் சுகருக்கும் தகுந்த மாதிரி நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் வச்சு நல்லா குலுக்கி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நம்ம குலுக்கி சர்பத் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து வெயிலில் போயிட்டு வர்றப்போ குடித்தோம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவோம். இந்த சர்பத்தில் வந்து எப்படி இருக்குன்னா பாருங்கள், நல்லா குலுக்கி விட்டு அடித்து குலுக்கி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு புளிப்பு, காரம், இனிப்பு, ஒரு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் கலந்ததாக இருக்குங்க. அப்போ நமக்கு டீஹைட்ரேஷன் ஆனால் கூட இதை வந்து குடிக்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸாக இது இருக்குங்க. எல்லோரும் ஒரு தடவை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம குலுக்கி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.